இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒவ்வொரு ஆம்பளையும் தன்னோட வாழ்க்கையில தன் மனைவி வந்துட்டா தாய ஒரடி தள்ளி வச்சிருவாங்கன்னு வழக்கமா சொல்றதுண்டு. ஆனா நீ என் பையனோட லைஃப்க்கு வரதுக்கு முன்னாடியே என்ன அவன் கொஞ்சம் அலட்சியப்படுத்திட்டான். மாம், என்ன இது? நான் உங்களை அப்படி ஒரு நாளும் நடக்காதுங்க. முந்தானத்து நடந்தது. நீங்க வெளியே போயிருந்தப்போ இன்னமும் நடந்திருக்கு. அன்னைக்கு அவன் என்கிட்ட எதையும் மறைச்சிட்டான். மித்ரா இந்த அம்மா கிட்ட எப்பவும் எதையும் மறைக்க மாட்டான். ஒண்ணு இல்லம்மா. லக்ஷ்மி, நீ சொல்லு, என்னாச்சு? ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு பெரிய வீடு, எவ்வளவு பெரிய பார்ட்டி கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு பொருளை பார்க்க பார்க்க கையெல்லாம் இழுக்குதே. அதுலயும் இந்த ஃபிஷ் அக்வாரியம் பார்த்தா என் மனசு இதுலயே இருக்குது. ஐயோ, இந்த மீன் எவ்வளவு அழகா இருக்கு. இதை எப்படியாவது எடுத்துட்டு போய் என் வீட்டு மீன் தொட்டியில போட்டுடுறேன். அனசூயா, என்னடி பண்ற? என்னங்க நீங்க? கை ஒரு நல்ல ஸ்விங்ல போயிட்டு இருக்கு, டிஸ்டர்ப் பண்றீங்க. ஸ்விங்ல போதா? என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? வேற என்னங்க பண்ணுவேன்? இந்த காஸ்ட்லியான வீடு, இந்த வீட்ல இருக்க ஒவ்வொரு பொருள், அங்க இருக்கிற பெயிண்டிங்ஸ், அதை விட சிறப்பு இதோ இந்த ஃபிஷ் அக்வாரியம். இதுல இருக்கிற மீன் எல்லாம் பாக்கும்போது என் மனசு ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது. அதாங்க அமுக்கலான்னு பாக்குறேன். உன்னை என்னன்னு சொல்றது? நம்ம எங்க வந்திருக்கோம்? நீ என்னடி பண்ற? நான் சொல்றத நீ கேளு. நான் தான் இருக்கல. என்னமோ சித்தி, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு செம்ம கடுப்பாகுது. ஆனா எனக்கு உங்க அப்பா அம்மா செஞ்ச காரியத்தால என் வயிறை பத்திக்கிட்டு எரியுது. எனக்கு பிடிக்கல சித்தி. அவ போய் அண்ணாவோட ஒய்ஃப்னா எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கும் இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த மாட்டோமான்னு தான் தோணுது. அம்மா, கேட்டியா பேபி? நம்மள மாதிரியே லக்ஷ்மிய பிடிக்காதவங்களும் இந்த கல்யாணத்தை பிடிக்காதவங்களும் இந்த வீட்ல இருக்காங்க. இந்த பொண்ணுதான் உன் வருங்கால அண்ணின்றாங்க. இந்த பொண்ணை பார்த்தாலே காமெடியா இருக்கு. இப்படி ஒரு பார்ட்டிக்கு வரும்போது இந்த ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வருவாங்க. கிராமத்துல இருந்து வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அத பார்ட்டி கல்ச்சர் எதுவும் தெரியல. அக்கா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல ஜானு. என்னாச்சுக்கா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னன்னு சொல்லுக்கா. பார்த்தல ஜானு, எல்லாரும் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு. நான் மட்டும் இந்த மாதிரி ட்ரெஸ்ல வந்திருக்கேன். நீ அந்த செமி மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கோன்னு என்கிட்ட சொன்ன. ஆனா நான் தான் அதை போட்டுக்காம வந்துட்டேன். நீ எங்க பார்ட்டி தீம்ஸ், பார்ட்டி ரூல்ஸ் எதையும் ஃபாலோ பண்ண தேவையில்லை. உன் மனசுக்கு, உன் உடம்புக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கோ அப்படியே இரு. அழகா இருக்கணுங்கிறது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது, மற்றவங்களுக்காக இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. புரிஞ்சுதா? சரி, நான் இப்ப வந்துடுறேன். பாத்தியா, மாமா உன்னை பத்தி எவ்வளவு அழகா எடுத்து சொன்னாரு. இப்போ கூட அவன் அம்மா பேச்சு கேட்கறவன் தான். அவங்க அம்மாக்கு சொல்லாம அவன் எதுவும் பண்ண மாட்டான். அம்மா கிட்ட எதையும் மறைக்க மாட்டான். அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது அவனுக்கு வேத வாக்குமா.
ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அவங்க அம்மாக்கு அப்புறம் தான் வேற யாரா இருந்தாலும், அது நானா இருந்தாலும் நீயா இருந்தாலும். இதெல்லாம் நான் எதுக்கு உனக்கு முன்னாடியே சொல்றேன் தெரியுமா? நீ நாளைக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் லைஃப்ல வரப்போற பொண்ணு. அவனை நீ தப்பா புரிஞ்சுக்க கூடாது, அவனை தெரிஞ்சுக்கணும் தான் சொல்றேன். தன்னோட தாயை நல்லா பாத்துக்கிறவரு மனைவியையும் நல்லா தான் பார்த்துப்பாரு அங்கிள். தேங்க்யூ லக்ஷ்மி. அந்த நம்பிக்கை இருக்கணும். லக்ஷ்மி அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக ரெடியாகி வந்திருக்கா. நான் அவளை மேட்ச் பண்ணணும்ல, அதனால தான் நானும் இப்படி மாறிட்டேன். ஓஹோ, உங்க ஜோடி பொருத்தம் சூப்பர்னு விஷுவலா காட்டணும்னு பாக்குறீங்க, அப்படிதானே? கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி மேட்ச் ஆக தானே போகிறோம். அதை இப்போவே ட்ரை பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதுக்கு பேரு மேட்ச் பண்றது இல்லடா, துணையா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மித்ரா, ரொம்ப போர் அடிக்குது. இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி? கம் ஆன், வா டான்ஸ் பண்ணலாம். ஷோர். லக்ஷ்மி, லெட்ஸ் டான்ஸ். இல்லைங்க, எனக்கு டான்ஸ் எல்லாம் வராது. டோன்ட் வரி, இது என்ன காம்படிஷனா? ஃப்ளோருக்கு போனால் தன்னால் வரும்.